வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூரோட பெருமைகள்ல ஒண்ணா இருக்கிற சிறுவாணியை தான் சுத்தி பார்க்க வந்திருக்கோங்க. கடைசியா ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். வீடியோவை முழுசும் பாருங்க. 1984ல திறக்கப்பட்டு கேரளா, தமிழ்நாடுல பல இடங்களோட தண்ணீர் தேவைகளையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டு வர்றது தான் நம்ம பல வருஷமா பஞ்சாயத்துல இருக்கிற இந்த சிறுவாணி அணைங்க. ஒரு காலத்துல உலகத்திலேயே இரண்டாவது சுவையான நீரான சிறுவாணி தண்ணியை சுமந்துகிட்டு இருக்கிறது தான் 9 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட இந்த சிறுவாணி அணைங்க. நம்ம உக்கடம்ல இருந்து மதுக்கரை, கஞ்சிக்கோடு வழியா பாலக்காடு உள்ள போகாம வெளியே ஹைவேஸ் வழியாவே மூண்டூர் வழி பிடிச்சு கரிம்பா ரோடு வழி எடக்குருரி எட்டி பிடிச்சா பலகாயம் சேர்ந்தா 6 கிலோமீட்டர்ல சிறுவாணி அணைய அடைஞ்சிடலாங்க. இந்த 86 கிலோமீட்டர் தூரத்தை கார்ல போனா ஒரு 2.5 மணி நேரத்துல அடைஞ்சிடலாங்க. போற வழியும் அழகு, போன இடமும் அழகுங்க. நவம்பர், டிசம்பர், ஜான்வரியில போறக்கு சரியான இடம்ங்க. நீங்க அடைய வேண்டிய இடம் சிறுவாணி செக் போஸ்ட்டுங்க. 2 ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. ரொம்ப பாசமான பண்பான ஆட்களுங்க. ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. முழுசா மலையாளத்துல மட்டும்தான் இருக்குங்க. அவரே என்னென்ன எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை அதை எழுதவும் வச்சிருவாருங்க. பல வருஷம் கழிச்சு 2024 நவம்பர் மாசம்தான் டூரிஸ்ட உள்ள அனுமதிக்கிறாங்கங்க. ஒரு நாளைக்கு 3 ஸ்லாட் கொடுக்கறாங்க. காலையில 9 மணி, மதியம் 12 மணி, அப்புறம் 2:30 மணிங்க. 2 வீலர்ல உள்ள விட மாட்டாங்கங்க. கார்ல தான் போகணும். 5 சீட்டர் காரா இருந்துச்சுன்னா 2000 ரூபாய், 7 சீட்டரா இருந்துச்சுன்னா 3000 ரூபாய், வேன்ல 12 பேர் போனீங்கன்னா 5000, 17 பேர் போனீங்கன்னா 6500 ரூபாய் நுழைவு கட்டணமா வசூலிக்கிறாங்க. 5 சீட்டர் கார்ல 2 பேர் போனீங்க அப்படின்னாலும் 2000 ரூபாய் தான். கார்ல போறது தான் உத்தமமான செயல்னு நான் சொல்லுவேங்க. வேன்ல போக ரோடு அவ்வளோ பெருசு இல்லைங்க. எதிரில் வண்டி வந்தாலும் ரொம்ப சிரமப்படணுங்க. பஸ் எல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. நம்ம போற வழி ஆஃப் ரோடு அப்படிங்கிறதுனால கரடு முரடா தான் இருக்குங்க. அதனால கார் ஓட்டி பழகிறவங்க தயவு செஞ்சு முயற்சி பண்ண வேண்டாங்க. ஒரு 2:30 மணிலிருந்து 3 மணி நேரம் பயணம்ங்க. ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்க நிக்கிறது அணையோட மெயின் கேட்டும் குவார்டர்ஸுங்க. இங்க இருந்துதான் ஷட்டரை திறந்து விடுவாங்க. இது ஷட்டரோட எதிர்பக்கம். தமிழ்நாடுக்கு தண்ணி இந்த வழியா தான் போகுங்க. பார்த்துட்டு அப்படியே போனா 3 யானைக அவங்களோட குடும்பத்தோட நின்றுட்டு இருந்தாங்க. கொஞ்ச தூரத்திலேயே எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மான்கள் கூட்டமும் பார்த்தோங்க. இது இனியொரு பக்கத்துல இருந்து அணையோட அழகுங்க. ரொம்ப அழகான ஒரு ஓடைங்க. இறங்கி நின்று கொஞ்ச நேரம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். போற வழியில நல்ல மிஸ்டா இருந்துச்சுங்க. ஒரு 1.5 மணி நேரம் பயணத்திற்கு அப்புறமா இந்த இடத்த அடைஞ்சோங்க. இந்த செக் போஸ்ட்டை தாண்டி வண்டி போக முடியாது. இறங்கிதான் போகணுங்க. இறங்கினதுமே ஒரு மாதிரியான டெட்டால் வாசனைங்க. ஏன் எங்கன்னு தெரியலைங்க. சரின்னு நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். இது தமிழ்நாடு கேரளா எல்லைங்க. இந்த கேரளா மேடுல உங்களை உங்க கைட் ட்ரக்கிங்க்கு கூட்டி போவாங்க. நல்ல மழை, நல்ல வழுக்குச்சுங்க. அதனால நாங்க மேலே ஏறலைங்க. நேராவே நடந்தப்போ ஒரு மாடி கட்டடங்க. மேல நின்று பார்க்கறதுக்கும் தங்கறதுக்கும் வச்சிருந்தாங்க. கொஞ்சம் நடந்தோம்.
ரொம்ப நல்ல கிளைமேட்டா இருந்துச்சுங்க. பொறுமையா மாசுபடாத காத்த சுவாசிச்சுக்கிட்டு வந்தோங்க. பொறுமையா ரசிச்சுட்டு வந்த வினை ரத்த காவு வாங்கிடுச்சுங்க. கார்ல ஏறி உட்கார்ந்து காலை பார்த்தா அட்டை பூச்சிக கால் பூரா இருந்தானுங்க. இப்பதான் புரிஞ்சிச்சு அந்த டெட்டால் வாசனையோட அர்த்தமும். இங்க இருந்த ஆபீசர் கிட்ட உப்பு வாங்கி வச்சு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு கிளம்பிட்டோங்க. நம்ம தம்ப்நெயில்ல சொன்ன ரத்த காவு இதுதானுங்க. மழை பெஞ்சா மலையில அட்டை இருக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயங்க. இதுக்காக இந்த இடத்தை பார்க்காம விட்டுறாதீங்க. கண்டிப்பா ஒரு வாட்டியாச்சும் போய் பார்த்துருங்க. திரும்ப வரையில அங்க இருந்த காட்டுவாசி குடும்பங்களையும் அவங்களோட வீடுகளையும் பார்த்தோங்க. மொத்தம் 40 குடும்பம் வசிக்கிறாங்க அப்படின்னு நம்மளோட கைடு சொன்னாரு. அவங்களுக்கு தேவையானதை அவங்க அங்கேயே விளைய வச்சுக்கிறாங்களாமாங்க. கடைசியா ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து முடிச்சிட்டோங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா, நாங்க அங்க ஒரு காட்டு மிருகத்தை கூட பார்க்கலைங்க. நாங்க பார்த்ததெல்லாம் 4 மயில், காட்டுவாசி வீட்டுல வளர்க்குற 2 நாய் மட்டும்தாங்க. வீடியோவை பார்க்க வந்த நீங்க ஏமாற்ற கூடாது அப்படிங்கிறதுக்காக டார்ச்லிக் போனப்ப பார்த்த யானையையும் மானையும் இங்க ஒட்ட வச்சு உங்களுக்காக காமிச்சிட்டேங்க. மன்னிச்சிருங்க. நம்ம காட்டு மிருகங்களை பார்க்கறதுக்கு நம்ம சரியான நேரத்துல போகணும். அதுவும் இல்லாம நமக்கு லக்கும் கொஞ்சம் வேணுங்க. என் கூட சிறுவாணியை சுத்தினதுக்கு நன்றிங்க. இப்படிக்கு என்றும் அன்புடன் நான் உங்கள் சாணக்கியன்.